HP அவங்க கஸ்டமர்ஸ்க்காக நிறைய சீரியஸ்ல லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே நோட் புக், ப்ரோ புக், எலைட் புக் எடுத்துக்கணும். கேமர்ஸ்க்காக வெர்டெக்ஸ் ஓமன் மாடலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓமன் லேப்டாப்பை நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணது இல்லை. அதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஒரு வாட்டி கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம என்ன லேப்டாப் பார்க்க போறோம்னா HPலயே பிரீமியம் பிசினஸ் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்க HP எலைட் புக் 84311 தான். வாங்க பிரிச்சிருவோம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப பிரிச்சிடலாம். இந்த லேப்டாப் தான் HPல வந்திருக்க எலைட் புக் 84311. இதை பார்க்கறதுக்கு ZBook-ஓட காப்பி மாதிரியே இருக்கு. மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, டிசைன் வைஸும் சரி, அப்படியே வந்து ZBook மாதிரியே கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் கூட பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் C போர்ட் 2 கொடுத்துருக்காங்க, பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிங்ஸ்டன் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே ZBook-ல என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கு. இது எலைட் புக் தான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா பேக் சைடில் எலைட் புக்குன்றதை டெக்ஸ்ட்ல என்கேவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை எலைட் புக்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இந்த லேப்டாப் மேட் பண்ணதே பிரீமியம் பிசினஸ் பீப்புள்ஸ்க்காக தான். பட் இது கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாமான்றதுக்காக இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம டீம்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். Photoshop, Lightroom இது ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தாங்க. Photoshopல போஸ்டர் டிசைன், தம்ப்லைன் டிசைனிங்லாம் பண்ணும்போது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. லைட்ரூம்ல டீநாய்சிங் பண்ணும்போது மட்டும்தான் டைம் டிலே ஆச்சு. பிகாஸ் இதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இருக்கு, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லைன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் எடிட்டிங்கான லேப்டாப் இது கிடையாது. லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எடிட்டிங் பண்ணி பார்த்தோம். ஆஃப்டர் எஃபெக்ட்டில் ரெண்டரிங்லாம் பண்ணும்போது ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ லேப்டாப்போட டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது ரூமோட டெம்பரேச்சர் வந்து 89 இருந்தது. லேப்டாப்போட டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 103 வரைக்கும் போச்சு. இது ஆவரேஜான ஹீட்டு தான். நெக்ஸ்ட் கண்டென்ட் ரைட்டர் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. கோபைலட், AI ரிலேட்டடான டாஸ்க்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொன்னாங்க. பிகாஸ் இதில் NPU சிப் 11 டாப்ஸ் இருக்கு. கிரியேட்டர்ஸ் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பேசிக்கான லெவலில் இருக்க வரைக்கும் ஓகே. ஹெவி பர்ஃபார்மன்ஸை இந்த லேப்டாப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதோட ஸ்பெக் பார்த்தோம்னா Intel Ultra 7 ப்ராசஸர் 155H, டோட்டல் 16 கோர், 6 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோர், 8 கோர் எஃபிஷியன்ட் கோர், 2 கோர் லோ பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்துருது. 22 த்ரெட், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 4.8 GHz, 24 MB கேட்ச் மெமரி, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் Intel Arc கிராஃபிக்ஸ் கார்டு வந்துருது. ரேம் வந்து 16 GB DDR5 ரேம், 1 TB SSD வந்துடும். OSக்கு Windows 11 Pro ப்ரீலோடாகவே வந்துடும். கனெக்டிவிட்டி Windows 6E, Bluetooth 5.3, ஆடியோ Poly Studio Dual Stereo ஸ்பீக்கர், கீபோர்டு வந்து பேக்லைட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரோட வந்துடுது. லேப்டாப் வந்து 180 வரைக்கும் நம்மளால டில்ட் பண்ணிக்க முடியும் வித் டச். டிஸ்பிளே பார்த்தோன்னா நமக்கு 14 inches டச் ஸ்க்ரீனோட வந்தது. 300 Hz ஸ்பீக் பிரைட்னஸ் வந்துடுது. நீங்கள் அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டக்கில் தான் இருக்கும். இதில் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா HP SureView Gen 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது உங்கள் ஸ்க்ரீனை பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்காக உங்களோட ப்ரைவசியை என்ஷோர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேப்டாப்போட வெப்கேமில் இருந்தால் பார்த்துட்டு இருக்கீங்க. வெப்கேமோட ஸ்பெக்கு பார்த்தோன்னா 5 MP IR கேமராவோட வந்துடுது. ஷட்டரோடவே இருக்குது. டியூல் ரே மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இருக்குன்னு பார்த்தோன்னா இதை வந்து நமக்கு பேக்ரவுண்டு பர் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் பர் பண்ணிக்கிறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறது, ஸ்பாட் லைட் வந்து உங்களுக்கு வேணும்னா லைட் வந்து ஸ்பாட் லைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் பேக்ரவுண்டே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். காஃப்ட் ஏரியா அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வேணும்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஆட்டோ ஃப்ரேமிங் இருக்குது. நீங்கள் வந்து எங்கே மூவ் பண்ணாலும் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து 56 வாட் ஹவர் லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 65 வாட் டைப் C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சைடில் வந்து இதை 50% சார்ஜ் பண்ண 30 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்த்ததால 45 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இந்த லேப்டாப் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டெஸ்க்டாப்பை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் கிவ்அவேவும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.